போன வருடமே மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இருக்கிற பயனாளிகளுக்கு 200 ரூபாய் குறைச்சி 400 ரூபாய் சப்சிடியாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிலிண்டர் விலையை குறைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய தாய்மார்களை அவர்களை மேம்படுத்த வேண்டும், நம்மளுடைய சகோதரிகளுடைய வாழ்வு மேம்படுவதற்கு வேண்டும், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 3.5 கோடி வீடு இந்த 10 வருஷத்துல இந்தியா முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல அந்த வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இலக்கு இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜி, புதிய ட்ரோன் டெக்னாலஜி. இந்த புதிய ட்ரோன் டெக்னாலஜியில கிட்டத்தட்ட 3 கோடி பேரை லட்சாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பது அந்த இலக்கோட பயணிக்கிறார்கள். அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பார்லிமெண்ட்ல. நம்மளுடைய புது பாராளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தில் ஒரே ஒரு மசோதா தான் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. அது நம்மளுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடான அந்த 33% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக மகளிர் மேம்பாடு, எம்பவர்மெண்ட், நம்மளுடைய சகோதரிகள் தாய்மார்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக முழுமையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். டெல்லியில சாலையில் சொன்ன ஒரு இஸ்லாமியரை அங்க உள்ள காவலர் எட்டி விஷயமா சமூக வலைத்தளங்கள் ரொம்ப பயனாக இருக்கு. ஒரு கோயில் விஷயமோ இல்ல சர்ச்சோ இல்ல மசூதி கூட்டங்கள் அதிகமா இருக்கும்போது சாலையில இருக்கிறது ஒரு சடங்குனா இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சாலைகள்ல பொறுத்தளவுக்கு பொதுமக்களை இடையூறு செய்யாம இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அவர்கள் தொழுதுட்டு இருக்கும்போது அல்லது அவர்கள் நடுரோட்டில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவர்களாகவே கூட அதை அவாய்ட் பண்ணி வேறு இடத்துல பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த காவலர் அவர்களை எட்டி உடைத்ததுக்கு கூட ஒரு தவறான முன்னுதாரணத்தை. நன்றி.